ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே நம்ம ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்கான பலன்கிறத பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அதனால் டைரெக்டாக விஷயத்துக்கு வர்றோம். இந்த மாதத்தில் கிரகங்களால் ஏதாவது நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது கிரகங்களால் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கா, அதிலேருந்து மீட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு, இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார் கோச்சாரத்தில். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவானும் அங்கே வர்றார். இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் காமிக்குது. ஸோ இந்த கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்குவதை காமிக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அவர் நல்ல இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இது மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால், வசதி இருந்தால் நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன நமக்கு தேவையற்ற செலவினங்கள் 9ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள் இதையெல்லாம் நாம் சந்திப்பதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய பண வரவு நிறைய இருக்குது, செலவுகளும் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி இருக்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறது இதிலெல்லாம் விலகி இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ 9ஆம் இடம் என்பது அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ 9 அப்படின்னாலே இறைவன் அர்த்தம், அனுகூலம்னு அர்த்தம், அனுகிரகம்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு, தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது காரியம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க, அல்லது முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு லைஃப்பில் நிறைய எய்ம் இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு நிறைய ஆம்பிஷன் இருக்கும், நோக்கம், குறிக்கோள் இருக்கும். இதையெல்லாம் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறது, டார்கெட்டை ரீச் பண்ணுறது, உங்களுடைய பிளானை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எனி ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுங்கள். நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய தடைகளை உண்டு பண்ணுவார், பிரேக்கை ஏற்படுத்துவார், சோம்பேறித்தனத்தை உண்டு கொடுப்பார், சுறுசுறுப்பாக இருக்க விட மாட்டார். இது அத்தனையும் இருக்குது. தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை உருவாக்குவார். ஸோ மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலாக்ஸாக இருப்பதற்கான சுச்சுவேஷனே இல்லாத சூழ்நிலைகள் இவ்வளோத்தையும் சனி பகவான் உருவாக்குவார். பட் அதே சமயத்தில் குரு பகவான் பார்வை, தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால இதையெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனைகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களாலும் பிரச்சனை. இப்படி நன்மை தீமை கலந்தே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வர்றார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது இது வரைக்கும் விற்காமல் இருக்கக்கூடிய இடங்கள், நிலங்கள், பொருட்கள் உங்கள் கைவிட்டு போவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் எஜுகேஷனில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்
உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறீங்க, அது மாஸ் ப்ரொடக்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த உங்களுடைய பொருட்கள் சேல்ஸ் ஆகிறதுக்கு அது நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமாங்கிறவங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன், ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலாமான்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமான்னு நினைக்கிறேன், கோல்டு பாண்டு எதுவும் வாங்கலாமான்னு நினைக்கிறேன், அல்லது கோல்டு வாங்கலாமான்னு நினைக்கிறேன், அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய யூக வணிகங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான கொடுப்பனை என்ன இருக்கோ அது கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருச்சக ராசியிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகங்கள் பெருசாக இந்த மாதத்தில் இல்லை. அதனால் உங்களுடைய துலா லக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலேயே இத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ 7ஆம் இடம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆயிடுச்சோ அல்லது தள்ளி போச்சோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த அக்டோபருங்கிறது புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்த மாதங்கள். ஸோ அப்படி இருக்கிறது இந்த மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை உங்கள் பிஸ்னஸில் இருக்கும். அந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் இருந்தால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் என்பது இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்ருக்கு. அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டங்கள் என்பது இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதுவும் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுத்து செய்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி வக்கிரகத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்குகளில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள், வழக்குகளை நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதுமே இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், உடலில் எதிர்பாராத நோய்கள், அதன் காரணமாக வைத்திய செலவுகள், இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நமக்கு சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.